வருமே, இல்லைன்னா கையில லங்கையோட வருமே, நீங்க யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னவர் அப்படி தன்னுடைய கால ஒரு அழுத்தினார், முஷ்டிய மடக்கினார், ராம்னு சொன்னார், கிளம்பினார். இதுதான் ராமநாமத்தினுடைய ஒரு பெருமையை ஸ்ரீமத் ராமாயணத்தை காண்பிச்சவர் யாருன்னா சுந்தர காண்டத்துல ஆஞ்சநேய சுவாமி. ராமனை விட யாருக்கு பெருமை அதிகம்னா ராமன் நாமத்திற்குத்தான் பெருமை. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராதனே. நுழையிற போதே எவ்வளவு ஸ்திரீகள் இங்க உட்காந்து ரொம்ப அழகா விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். ராமநாமத்தை 3 தடவை சொல்லிட்டா 1000 நாமத்தையும் சொன்ன பலனை ராமன் கொடுத்துறாரு. அது ராமநாமத்துக்குத்தானே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை. அந்த ராமநாமத்தினுடைய பெருமையை காண்பிச்சவர் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்துல. சொன்னவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு. ராமாயணத்துல 2 பேருக்கு சமுத்திரத்தை தாண்டனம்ங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. யாருக்கு? சுந்தர காண்டத்துல ஆஞ்சநேயனுக்கு, யுத்த காண்டத்துல ராமனுக்கு. 2 பேருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. அப்ப என்ன ஆச்சு? யுத்த காண்டத்துல ராமன் 100 யோஜன தூரம் உள்ள சமுத்திரத்துக்கு அணை கட்டி சமுத்திரத்தை சேர்த்து பந்தனம் பண்ணி ராமன் தாண்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ராமா, அந்த சமுத்திரத்தை தாண்டத்துக்கு உங்களுக்கு ஒரு அணை தேவைப்பட்டது. ஆனா எங்க ஆஞ்சநேயன் என்ன பண்ணான் தெரியுமா? ராம்னு சொன்னா அந்த கரையை போய் சேர்த்துட்டான். ராமனான உங்களுக்கே ஒரு அணை தேவைப்பட்டது. ஆனா எங்க ஆஞ்சநேயனுக்கு சுந்தர காண்டத்துல சமுத்திரத்தை தாண்டத்துக்கு ராமன் நாமமே போதுமாக இருந்ததுன்னா ராமனை விட யாருக்கு பெருமை? அந்த இடத்துல ராம நாமத்துக்கு தானே பெருமை. அந்த நாமத்தினுடைய பெருமையை காண்பிச்சவர் யாருன்னா சுந்தர காண்டத்துல ஆஞ்சநேய சுவாமி. மனசு முழுக்க ராமநாமத்தோட கலப்பறவர் காரியத்தை சாதிச்சுட்டு தான் திரும்ப போறார். அப்படிப்பட்ட உயர்ந்த சுந்தர காண்டத்தை தொடர்ந்து எங்க அண்ணா சொல்லுவார். நிஷ்பிரமாண சரீர சந்திலங்கயுஷுரர்ணவம் தசயோஜன விஸ்தீர்ணாக ஜனமாயதாம். ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ண முடியாதவா கூட சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணாள்னா ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ண ஒரு பலன் கிடைக்கும்னு ராமாயணத்தினுடைய மற்ற காண்டங்களும் சுந்தர காண்டமும் ஒரே தராத்துல வச்சா 2ம் சரிசமமாக இருக்கிற அளவுக்கு ராமாயணத்துல உயர்ந்த காண்டம் ஒரு சுந்தர காண்டம். அதனால்தான் கம்பர் ஹனுமானுடைய வாழ்த்து பாடல்ல ஒரே ஒரு பாட்டு சுந்தரகாண்டம் முழுக்க அடக்கி எழுதினார். அதனால்தான் இன்னைக்கும் அந்த பாசுரத்தை தெரிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் சுந்தரகாண்டம் முழுக்க பாராயணம் பண்ண பலன் ஏற்படுறதுன்னு கம்பனுடைய பாட்டுக்கு ஒரு பெரிய பலஸ்ருதி. 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக ஆரியற்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் 5லே 1 வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். இந்த பாட்டுல பார்த்தோம்னா நம்ம 5 வரணும் திருப்பி. அது என்னன்னா கம்பர் சொன்னார், ஹனுமான் சுந்தரகாண்டத்தை பஞ்சபூதங்களுடைய சாட்சியாக நடத்தினான். பஞ்சபூதங்கள் இல்லாம வாழ்க்கையினுடைய இயக்கமே நமக்கு கிடையாது. பூமி இல்லாம நம்ம வாழ முடியாது, காத்து இல்லாம பூச்சி விட முடியாது, ஆகாயம் இல்லாம ஜீவிக்க முடியாது, அக்னி இல்லாம நம்ம சாப்பிட முடியாது. அப்போ நீர் இல்லாம நமக்கு ஒண்ணுமே, நீரின்றி அமையா உலகம்னே வள்ளுவர் சொல்றார். அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய சாட்சியாக எப்படி நடத்தினார்னா அந்த பஞ்சபூதங்களைத்தான் 5 சொல்லியிருந்தார். 5லே 1 பெற்றான். பஞ்சபூதங்கள்ல ஒத்தரான வாயு பகவானால் பெற்றெடுக்கப்பட்டவன் அனுமான். அனுமானுடைய அப்பா காத்தவன வாயு பகவான். அப்படிப்பட்ட அனுமான் 5லே 1 தாவி பஞ்சபூதங்கள்ல ஒன்றான அந்த கடலை தாண்டி போனார். கடல் நீர். அப்ப அந்த கடலை தாண்டி போனார். தாண்டி எப்படி போனார்னா 5லே 1 ஆறாக, 6 வழின்னு அர்த்தம்.
அது ஆகாய மார்க்கம் வழியாக பறந்து போனார். இவர் இருக்கிற சக்திக்கு கடல்ல குதிச்சு குளிர்ச்சியா நீந்தியே போயிருக்கலாம். நீந்தலை வேர்க்க விறுவிறுக்க ஆகாயத்தை பறந்து தாண்டி போனார். ஏன்னா நீந்தி போயிட்டோம்னா பஞ்சபூதங்கள்ல ஒன்றான ஆகாயத்தை சுந்தரகாண்டத்துல இழுக்க முடியாம போயிடும். அதனால நம்ம தாவியே போவோம், பறந்து போவோமா, 5லே 1 ஆறாக ஆரியற்காக ஏகி எதுக்காக சுந்தரகாண்டத்துல 100 யோஜனை விஸ்தீர்ணம் உள்ள கடலை தாண்டினாலும்னா அசோகவனத்துல இருக்கக்கூடிய சீதையை பார்த்து மோதிரத்தை கொடுக்கறதுக்காக. அந்த அம்மா யாருன்னா 5லே 1 பெற்ற அனங்கை கண்டார். பஞ்சபூதங்கள்ல ஒன்றான பூமாதேவி பெற்றெடுத்தவள் சீதை. எப்படி அனுமானுக்கு அப்பா வாயு பகவானோ அது மாதிரி சீதா தேவிக்கு அம்மா பூமி. பூமியிலேருந்து கிடைச்சவள் சீதை. அதனாலதான் சீதைக்கு தங்கம் மகாலட்சுமி இரண்யவர்ணாம் கரிணீம் தங்கம். பூமியிலேருந்து தானே தங்கம் கிடைக்கிறது. அது மாதிரி தங்க ரேகா அந்த யாகத்துக்காக பூமியை உழைச்சே ஜனகருக்கு கிடைச்சவள். ஆக பஞ்சபூதங்கள்ல காற்றினுடைய பிள்ளையான ஹனுமான் நீராகிய கடலை ஆகாய மார்க்கத்துல தாண்டி பூமியினுடைய பொன்னான சீதையை பார்த்து மோதிரத்தை கொடுத்தார், சூடாமணியை வாங்கிட்டார். அப்படியே எண்ணி பார்த்தார். அசோகவனத்துல உட்கார்ந்து பஞ்சபூதங்கள்ல 4 தொட்டுட்டோம். சுந்தரகாண்டத்துல 1 பாக்கி இருக்கு. என்ன பண்ணலாம்? அது என்னது? நெருப்பு. நெருப்பை எங்க சுந்தரகாண்டத்துல கொண்டு வருதுன்னு யோஜனை பண்ணிட்டே ராவணனை போய் பார்த்தார். ராவணனுக்கு கோபம் வந்தது. இவ்வளவு பெரிய வாழை போட்டு நானே நிமிந்து பாக்குற மாதிரி இது உட்கார்ந்து இருக்கா, இது வாழ நெருப்ப மூட்டி கொடுத்தோம்னா அப்பாடா சுந்தரகாண்டத்தை முடிச்சுடலாம்னு தீர்மானம் பண்ணார். 5லே 1 பெற்ற அனங்கை கண்டு 5லே 1 வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அதனால்தான் அந்த காலத்துல பாட்டி பேரனை மடியில படிக்க வச்சுட்டு சுந்தரகாண்டத்தை சொல்றதுக்கு முன்னாடி சுந்தரகாண்டத்தை சுருக்கமா சொல்வான். அந்த காலத்துல பெரியவர்கள் எல்லாம் சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆவலை தூண்டி அப்புறம் பெரியவா கதையை பெருசா சொல்லுவான். அவ பாட்டி சுந்தரகாண்டம்னா என்னன்னா பாட்டி சொல்லுவாங்க, இட்டுவான்னா சுட்டு வந்ததுனா சுந்தரகாண்டம். பேரனை மறுபடியும் சொல்லுவான், இட்டுவான்னா சுட்டு வந்தது சுந்தரகாண்டம். அப்படின்னா என்ன பாட்டின்னு பேரன் இன்ட்ரெஸ்டா கேட்பான். அப்ப ஹனுமான் பறந்த கதையெல்லாம் சொல்லி மோதிரத்தை சீதையினிடத்துல இட்டு வந்தாரா நடுவுல சுந்தரகாண்டத்துல. ஆனா லங்கைய சுட்டார் சுந்தரகாண்டம் முடிஞ்சு கொடுத்தது. அதனாலதான் இட்டுவார்னா சுட்டு வந்தது சுந்தரகாண்டம்னு சுருக்கமா, கம்பனை விட சுருக்கமா பாட்டி சொல்லிட்டான். அப்ப அந்த சுந்தரகாண்டத்துல அத்தனை ஒரு பெரிய பெருமை. இவர் கிளம்புற சமயத்துல சுந்தரகாண்டத்தை அருணகிரிநாதர் திருப்புகழ்ல அற்புதமாக நமக்கு அறிமுகப்படுத்தினார். அதான் ஆச்சரியம். இந்த வானர்கள் தேடினது மோதிரத்தை கொடுத்ததெல்லாம் திருப்புகழ்ல அருணகிரிநாதர் வர்ணிக்கிறார். அனுமன் எப்படி கிளம்பினான் தெரியுமான்னார், உடக்கு சில தூதர் தேடுக, வடக்கு சில தூதர் தேடுக, உனக்கு சில தூதர் தேடுக, வனமேவி குறிப்பில் குறிகானுமாருதி, குறிப்பில் குறிகானுமாருதி, இனி தெற்கு ஒரு தூது போவது, குறிப்பில் குறி போன போதிலும் வரலாமோ. அந்த குறிப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுண்டு ராமனுடைய குறிப்பான அங்குலியத்தை கொடுத்து குறிப்பாக ராவணனுக்கு தான் தூது வந்த விஷயத்தையும் சொல்றதுக்காக அனுமான் போயிட்டு வந்தது சுந்தரகாண்டம்னா அருணகிரிநாதர். அப்ப அந்த வேகமா பறக்க ஆரம்பிக்கிற சமயத்துல அனுமான் என்ன பண்ணார், அந்த மந்திர பர்வதத்துல ஏறி நின்றுட்டு தன்னுடைய 2 கையால 10 விரலையும் எடுத்து அந்த பர்வதத்தை 2 தட்டு தட்டினாராம். நிஷ்பிரமான சரீர சல்லிதங்கை சுரர்ணவோ. நான் அங்கங்க தட்டி பார்த்தேன். 20 இடத்தை தட்டிட்டு நடுவுல ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அப்படி கிளம்புறதுக்காக ஆயத்தமானாராம். அதாவது என்னன்னா, பூமியில ஒரு வஸ்துவை இப்ப கூட நம்ம ஏர்போர்ட் கட்டுறாங்கன்னா இன்ஜினியர்ஸ் எல்லாம் கேட்டா தெரியும். ஏர்போர்ட் கட்டுறது எல்லா இடத்துலயும் கட்ட முடியாது. ஏர்போர்ட் கட்டுற இடத்துல அந்த இடத்த சில இடங்களை தட்டி 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 பார்ப்பாங்க. எந்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கதான் பிளைட் கிளம்பணும். ரன்வேல விமானம் போனா கூட ஒரு இடத்தை அழுத்திட்டு கிளம்பணும். அது மாதிரி இறங்குற போது ஒரு இடத்த அப்படி தட்டுன்னு இறங்கும். அப்ப கட்டுற போது என்ன பண்ணுவா, அந்த இடம் எங்க இருக்கு, எந்த இடத்துல விமானம் இறங்கணும், எந்த இடத்துல அது கிளம்பணும்னு அப்படி தட்டி தட்டி பார்ப்பாங்க. அந்த இடத்துலதான் ஏர்போர்ட் கட்ட முடியும். அதனாலதான் பாரத தேசத்துல
திருவனந்தபுரம் முழுக்க அலசினா திருவனந்தபுரத்துல எங்க ஏர்போர்ட் கட்டுறது, விமான தளம்னு. அப்ப ஒரு இடத்துல அவ தட்டி தட்டி பார்த்த போது அந்த இடத்துல தான் விமான தளம் கட்டுறதுக்கு சரியா இருந்தது. ஆனா அவளால கட்ட முடியல. ஏன்னா அந்த இடத்துல வருடத்திற்கு 3 முறை அனந்த பத்மநாபர் ஆராட்டு உற்சவத்துக்காக நரசிம்மரோடும் கண்ணனோடும் அவர் அந்த சமுத்திர கரையை நோக்கி கடலை நோக்கி சுவாமி புறப்பாடு நடக்கிற இடமா. அங்க போய் எப்படி ஏர்போர்ட் கட்ட முடியும்? திருவனந்தபுரம் மகாராஜா ஒத்துக்கவே இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லை. மறுபடியும் பரிசோதனை பண்ணி பார்த்தா அந்த இடம் தான் சரியா இருந்தது. ராஜாவை போய் அரசாங்கத்துல விண்ணப்பிச்சு, இப்படி நீங்க தயவு பண்ணி எங்களுக்கு இடம் கொடுக்கணும், இந்த இடத்துல விமான தளம் வரணும்னா. அப்ப ராஜா சொன்னாரா, ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். எங்க அனந்த பத்மநாபன் எப்போல்லாம் கோயிலேருந்து கிளம்பி கடற்கரைக்கு தான் புறப்பாடுக்காக ஆராட்டு உற்சவத்துக்கு போறானோ, அவன் கடற்கரை போயிட்டு வர வரைக்கும் நீங்க ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஏர்போர்ட்ல ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகக்கூடாது, லேண்ட் ஆகக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, அவனை இங்க நிக்க வச்சு உங்க ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு மாலை உபகரணங்கள் எல்லாம் கொடுத்து அந்த பூஜையை இங்க நடத்தணும். இது ரெண்டும் பண்றதுன்னா நான் எழுதி கொடுக்கிறேன். எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டா 1 ரூபாய் கொடுக்கும். 1 ரூபாய் வாங்கிட்டு அப்பவே அந்த அக்ரிமெண்ட்டை எழுதி வாங்கிட்டார். இன்னைக்கும் திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபன் ஆராட்டு உற்சவத்துக்கு கிளம்பினான்னா பாரத தேசத்துல இல்ல, உலகத்திலேயே எங்கும் இல்லாத அதிசயமாக அனந்த பத்மநாபனுக்காக ஒரு நாள் விமானம் இறங்காம ஏறாம நடத்தக்கூடிய ஒரு வைபவமும், அந்த விமானத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களும் சேர்ந்து அனந்த பத்மநாபனை மேலதாளத்தோட வரவழைச்சு அவனுக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு வைபவமும் இன்னைக்கு நடந்துருக்கா. அதற்கு ஒரே காரணம், அந்த விமான தளம் அப்படி தட்டி பார்த்து அங்கதான் வர முடியும். அது மாதிரி அனுமான் தட்டி தட்டி வாமகஸ்தஸ்ய சோங்குலே அந்த இடத்துல இருந்து கிளம்பலாவது அனுமான் பறந்தான். சுந்தரகாண்டத்துல என்ன சாமான்யமான பறக்கல, அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை. அப்படியெல்லாம் பரீட்சை பண்ணி பார்க்காம கிளம்பினான்னா இவன் அழுக்கிற வேகத்துல இவன் பாதாள லோகத்துல போய் விழுந்திருப்பான். மேல கிளம்பி இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆலோசனைகளை பண்ணிட்டு அளவிட முடியாத சரீரத்தை எடுத்துட்டு வானர்களே நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் லங்கையில போய் சீதை இருக்காளான்னு பார்ப்பேன். அங்க சீதை இல்லைன்னா மறுபடியும் தோய்ந்த முகத்தோடு கவலையோடு தலையை தொங்க போட்டு என்ன மன்னிச்சிடுங்க, சீதை இல்லைன்னு நான் வரமாட்டேன். அப்ப அங்க இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவேன், மேல இருக்கக்கூடிய 7 லோகத்துக்கும் போய் சீதையை அங்க சிறச்சிருக்கானான்னு தேடுவேன். ஏன்னா நான் இங்க கிளம்பியாச்சுன்ற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தூதாள் மூலமா ஒற்றர்கள் மூலமா போயாச்சுன்னா அவன் சீதையை அழிச்சுட்டு போய் எங்கேயாவது மேல் லோகத்துல சிற வைப்பான். அதனால மேல போய் தேடுவேன். அங்கேயும் இல்லைன்னா பாதாளத்தை புதந்துட்டு கீழே இருக்கிற 7 லோகத்துக்கும் போவேன். எல்லா லோகத்திலையும் ஏவம் சதுர்தசஜகமய சங்கதஸ்ய பாதாளமீ சதவ பாததலம் வதந்தி பாத்வத்வதேசமபிதேவ ரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலமத்புதாத்மன். 14 லோகத்திலையும் தேடுவேன். வானரா கேட்டா 14 லோகத்திலையும் தேடி சீதை இல்லைன்னா என்னடா பண்ணுவேன், இங்கதானே வந்து சேரணும்னா இங்க வரமாட்டேன். மறுபடியும் லங்கைக்கே போவேன். லங்கைக்கு எதுக்கு போறேன், அங்கதான் இல்லையே. லங்கைக்கு இப்ப சீதையை தேடுறதுக்காக போக மாட்டேன். அங்க போய் ராவணன் கும்பகர்ணன் ராட்சச பசங்க லங்க வீடுகளோட அப்படியே 2 கையில லங்கையை பேர்த்து எடுத்துப்பேன். எடுத்துட்டு வந்து வானர்களான உங்க பாதத்துல லங்கையை போட்டுடுவேன். ஏன், அப்புறம் நான் ஒத்தனா தேடுறதை விட நம்ம எடுத்துன்னு வந்த லங்கையில எல்லாருமா சேர்ந்து தேடும். ஆக வந்தால் சுந்தரகாண்டம் முடிவிலே இந்த ஹனுமான் கண்டேன் சீதையைன்ற வார்த்தையோட வருவேன். வரலன்னா கையில லங்கையோட வருவேன். நெருங்கையோ வீரனை தவிர யாருக்கு இப்படி தைரியமா பேச முடியும்? இதுவே அவருக்கு அத்தனை ஆறுதல். ஹனுமான் வர வரைக்கும் அவ ராமஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. ராமஜபம் அங்க ஹனுமானுக்கு ஒரு பெரிய பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறது. அப்படி சொல்லிட்டு ராம கிளம்பினவர் அடுத்த கணம் நேர காலம்பர சூரிய உதயத்துல கிளம்பினவர் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அமராவதி அப்படி தாண்டி போகச்சே மைனாக்கம்ன்ற மலை ஹனுமான சிரம பரிகாரம் பண்ண சொல்லி கேட்டது. அப்பா ராமபானம் மாதிரி போவேன், எனக்கு காரியத்தை முடிக்கணும், அதுக்குள்ள இப்பதான் கிளம்பி இருக்கேன்.
கிளம்பி 10 நிமிஷம் ஆல மைனாக்கமான நீ எதுக்கு மலையிலேந்து நீ என்னை வந்து கூப்பிட்டு உனக்கு ஆகாரங்களை கொடுக்குறேன் சிரம பரிகாரம் சொல்லணும்னு சொல்றீங்க. அதெல்லாம் என் காரியம் முக்கியம் தான். 9:30 மணிக்கு கிளம்பி ஆபீஸ்ல போய் 10 மணிக்கு உட்கார்ந்த உடனே காபி சாப்பிடுறவன் நான் கிடையாதுப்பா. என்னுடைய காரியத்திலேயே கண்ணாம என்ன சார் இப்பதானே வந்தா காபி சாப்பிடணுன்றாரு. மேனேஜர் சொல்லுவாராம், சார் இப்படி சொல்லிண்டா வந்தாரு சார் ஆபீஸுக்கு, இல்லைன்னா அவர் வீட்டுக்குன்னா காப்பியை கொடுத்தப்படும். அப்படி அனாவசியமா பொழுதுபோக்க கூடியவன் நான் கிடையாதுன்னு மைனாகத்தை தாண்டினா சொரசைன்ற நாகமாத்தாயிர பரிசோதனை பண்ணா ராமகாரியமா வந்திருக்கேன்னா அப்ப குரங்கே அதை ஜெயிச்சுட்டு போனா அவ வாயில புகுந்து காது வழியா வெளியில வந்து அவளை ஜெயிச்சார். லங்கைக்கு போறதுக்குள்ள சிம்மிக்கைன்னு ஒரு ராட்சசி அவன் நிழல பிடிச்சு இருந்தா கீழே போய் அவகிட்ட என்னமா வேணும்னா அவனை விழுங்க போறேன்னா அனுமானுக்கு தோணித்தா சொரசைய காது வழியா வெளியில வந்து விட்டோம். அங்க இன்னொரு கேஸ் முளைச்சது. இது அழிச்சுடணும்னு வாயில உள்ள போனார். நேரா குடலை பிச்சு கையில எடுத்துட்டார். சாகாமிருக தலைவரில் திலகவன் நான் ஏகி குடர் கொண்டெழுறு மாகால சைப்ப வடமன்னி நுரு வாலோடு ஆகாயமுற்ற கடலிக்கு ஓமஜானன். சிம்மிகை அழிச்சான். கம்பனுடைய அற்புதமான பாசுரம் கவிநயம். அவர் அந்த சிம்மிகை வடமன்னேன்னு எப்படி உலகத்துக்கு காமிச்சான்னா அவ குடலை அப்படியே கொத்தா கையில எடுத்துட்டு ஆகாசத்துல அதை காமிச்சுட்டே பறந்து இருக்கா. பறக்கிற அனுமானுடைய கையில சிம்மிகையினுடைய குடல் இருக்கு. அவ உயிரை இழந்து கடல்ல அவருடைய உடல் மிதந்து இருக்கு. அப்ப கடல் உடல் உடல்னு 3 பாகமா இருக்கு. இவருடைய அழிவு கடல்ல மிதக்கிற சிம்மிகையினுடைய உடலுக்கும் அனுமானுடைய கையில இருக்கிற அவருடைய உடலுக்கும் அந்த சிம்மிகையினுடைய தடித்த நரம்புகள் மேலையும் கீழையும் போயிட்டு வந்திருக்காங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா கம்பர் ஆகாயமுற்ற கதலி கதலி கதலின்னா காத்தாடின்னு அர்த்தம் தமிழ்ல. கேரளால கதலின்னா வாழைப்பழம்னு அர்த்தம். தமிழ்ல காத்தாடின்னு அர்த்தம். அந்த காத்தாடி மாதிரி அனுமான் அப்படி பிறக்கிறான், அப்படி பறக்கிறான். காத்தாடினா கீழே நூல் கண்டு உருண்டுட்டே இருக்கும். கம்பர் சொன்னார், இந்த சிம்மிகையோட உடல் கடல்ல முதக்கிறதே அதுதான் நூல் கண்டு. அனுமான் காத்தாடி. காத்தாடினா நூல் கண்டுக்கும் பூமியில இருக்கிற அந்த நூல் கண்டுக்கும் ஆகாயத்துல இருக்கிற காத்தாடிக்கும் நூல் மேலையும் கீழையும் போயிட்டு வந்து இருக்கும். இந்த சிம்மிகையினுடைய தடித்த நரம்புகள் குடலுக்கும் உடலுக்கும் போயிட்டு இருக்கே அதுதான் நூல். அனுமான் தான் காத்தாடி. அப்ப கம்பர் சிரிச்சுட்டே சொன்னார், நீங்க பூமியில வர்ற காத்தாடிக்கு வாழை ஒட்ட வைப்பேன், ஆனா வாழொழுதான் காரியமுற்ற கதலிக்கு ரோமஜானான். அனுமான் காத்தாடிக்கு வாழை ஒட்ட வைக்கவே வேண்டாமே, தானாவே பெரிய வால் இருக்கேன். அப்படி காத்தாடி மாதிரி அப்படி அவளை அழிச்சுட்டு சாயங்காலம் போய் அந்த சந்தியா காலத்துல லங்கையில குதிச்சான். இப்ப ராட்சாலாம் நடமாடி இருக்கா. இப்ப போக வேண்டாம், பாதராத்திரி வரட்டும், அந்த ராத்திரியில நம்ம உள்ள நுழையலாம்னு ராத்திரி 12 மணிக்கு நிசி வேலையில லங்கையே அமைதியா இருக்கு. இதுவே நம்மளை யாரும் தடுக்கிறதுக்கு ஆடு இல்லைன்னு லங்கையில மெதுவா பூனை மாதிரி உருவத்தை எடுத்துட்டு அப்படி காதை வைக்க போறாங்க. அப்படி உள்ள நுழையச்சே ஒரு பயங்கரமான குரல், பெண் குரல் கேட்கலாம். கஷ்டம் ஏன் குரங்கே நீ யாருன்னு ஒரு சப்தம். பயந்து போயிட்டாரு அம்மா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, யாருமே முடிச்சுட்டு இருக்க மாட்டான்னு உள்ள நுழையிற கால வைக்கல. அதுக்குள்ள ஒரு பெண்ணு நம்மளை மிரட்டுறாடு. யாருன்னு நிமிர்ந்து பார்த்தா சிரிச்சாவோ. யாருன்னு பாக்குறியா குரங்க? பேர் லங்கினி. லங்கைக்கு அதிதேவத்தை, ராவணனால் நியமிக்கப்பட்டவன். எங்க உள்ள போறேன்? அனுமன் சுதர்சனார், நான் ஒரு குரங்கு, நீங்க லங்கை ரொம்ப அழகா இருக்கும்னு எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். லங்கையை பார்க்கறதுக்கு ஒரு குரங்கு பகல்ல வந்தா உங்களுக்கு அவமானம்னு யாருக்கும் தெரியாம ராத்திரி அந்த அழகை பார்த்து காலம்பரக்குள்ள வெளியில ஓடி போயிடுறேன். லங்கையை சுத்தி பார்க்க வந்த ஒரு குரங்கு அழகுக்க பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், என்ன உள்ள விடணும்னா பார்த்தா லங்கினி, நீ ராவணனுக்கு வேண்டிய குரங்கான்னு கேட்டான். அதெல்லாம் கிடையாது, ராவணன் போய் எனக்கு வேண்டியவனாவது அப்படின்னா உள்ள விட முடியாதுப்பா, நீ வெளியில போகலாம்னா. ஏன் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல உள்ள போறதுக்கு ஒரு வழியே இல்லையானா? இருக்கு. லங்கைக்குள்ள உள்ள நுழையறதுக்கு பாஸ்போர்ட் விசா ஏதாவது வச்சிருந்தா போது ஸ்டாம்பிங் பண்ணி உள்ள அனுப்புறேன். அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. ரெண்டும் இல்லைன்னா உள்ள போக முடியாதா?
வேற வழி ஒரு வழி இருப்பா, என்ன ஜெயிச்சுட்டா நீ உள்ள போலான்னா ஹனுமான் சொன்னாரு. இதை முதலையே சொல்லக்கூடாதா? உங்களை ஜெயிக்கிறதுன்றது பாஸ்போர்ட் வாங்குறத விட ஈஸியாச்சு எனக்கு அப்படின்னு வலது கையை ஓங்கினார். இதை படாம அடிக்கலாங்க பயம் வந்துருக்கு ஹனுமானுக்கு. நம்ம வலது கையால் அடிச்சா இது தாங்காது, உயிர் போயிடும். நாம ஒரு பொண்ணை தேடிட்டு போறோம், இப்ப ஒரு பொண்ணு அழிச்சுட்டு போனா அது நியாயம் இல்லைன்னு வலது கையை மடக்கிட்டாராம். இடது கையால 5 விரல அப்படி விரிச்சுட்டார். பார்த்தார் அவளை, இது கூட இது தாங்காது போறதுன்னு 4 விரல மடக்கிட்டாராம். இடது கையால கட்டவரல் மாத்திரம் தூக்கிட்டார். அதால லேசா அந்த லங்கினி கன்னத்துல ஒரு தட்டு தட்டினார். அதுவே தாங்க முடியாம பொத்துன்னு மயக்க போட்டு விழுந்துட்டான். முஷ்டினா பிதிகானைன ஹனுமன் க்ரோதமூர்ச்சிதகா சக்ரேதபாதம் சத்யம் சத்ருணம் சதமூர்த்தனி அத்வாரேன மகாபாபு பிராகாரமபி புப்ளுவே ஏககர்ணன் லம்போதரபயோதர கராடம் குப்னவக்ரம் லலாட்டோஸ்வாசனாசிகாம் அன்யகக்ஷகதேனைவ பிரசுப்தா சம்பிரகாசதே மாசராதி பிரதீகாசம் நிஸ்வசங்கம் புஜங்கவத் காங்கே மகதி தோயந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம் ஆஸ்போடயாமாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோகம் நிபபாத பூமோ நிதர்சயம் ஸ்வம் பிரகிருதியோ கபீராக அத்வாரேன மகாபாபு பிராகாரமபி குப்ளுவே. சுந்தரகாண்ட ஸ்லோகம் காதுல விழுந்தாலே சர்வ பாபநாசம். அதனால பாராயணமா அதை வச்சிருக்கா. அப்படி மயக்கமா விழுந்தா இவர் அவளை தாண்டி போயிருக்கலாம். வீரனும் சமுத்திரத்தில இருந்து ஜலத்தை எடுத்து வந்த ஒரு மூஞ்சில தெரிச்சு அவளை எழுப்பினார். அம்மா இப்ப நான் உள்ள போலாமான்னா, நீயும் உள்ள போலாம், நானும் தேவலோகத்துக்கு போலாம். நான் ராட்சசி இல்ல. பிரம்மா சபையில தப்பா ஒரு நர்த்தனம் பண்ண, அதனால பிரம்மா என்ன லங்கையில போய் நீ ராட்சசியாருன்னு சபிச்சுட்டார். பிரம்மாவை எப்ப சாப விமோசனம்னு கேட்டேன். என்னைக்கு ஒரு குரங்கு ஒண்ணு அடிச்சு நீ மயக்கம் போட்டு விழுகையோ அன்னைக்கு தான் லங்கைக்கு அழிவுக்காலம் ஆரம்பம். அன்னிலேருந்து ராவணனே லங்கையை பாதுகாத்தா கூட பாதுகாக்க முடியாது. அதனால பாதுகாவலே தேவையில்லை, நீ வந்துருன்னு சொல்லிட்டார். நீயும் உள்ள போப்பா, நானும் நான் தேவலோகத்துக்கு போறேன்னு லங்கினி போயிட்டா. ஆச்சரியம் இவருக்கு. நாம இவ அழிக்க போறோம்னு நினைச்சோம். சீத்தையை பார்க்கிற சமயத்துல ஒரு தேவதையோட தரிசனம், அவளுக்கு சாப விமோசனம் நம்ம கையால கிடைச்சிருக்க. இதுவே நமக்கு ஒரு நல்ல சகுனமா இருக்குன்னு உள்ள நுழைஞ்சார். தேவதகன், அதிகாயன், வஜ்ரதம்ஷ்டன், தூம்ராஷ்டன் அப்படின்னு ஒவ்வொரு கிரகமா நுழைந்து கிடுகிடுன்னு. ஏன்னா காலம்பர சூரியன் உதயமானத்துக்குள்ள வெளிச்சம் வரத்துக்குள்ள தேடணும். இல்லைன்னா இன்னொரு நாள் வெயிட் பண்ற மாதிரி மறுநாள் ராத்திரி தான் உள்ள வர முடியும்னு வேகமா தேடிட்டே போயிட்டு இருக்கார். வழியில புஷ்பக விமானம் வந்துதான். அது புஷ்பக விமானத்துக்குள்ள நுழைஞ்சு வால்மீகி சுந்தரகாண்டத்துல புஷ்பக விமானத்தை 8வது சர்க்கத்துல 8 ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். அந்த புஷ்பக, அதாவது நமக்கு விமானம்னு ஒண்ணு இருக்குன்னு காமிச்சதே வால்மீகி மகிழ்ச்சி தான். புராண காலத்துல இப்பதான் விமானம்ன்ற தவிர ராமாயண காலத்திலேயே விமானம் இருந்தது. அதுல பறக்க முடிஞ்சது. ராமன் பட்டாபிஷேகத்துக்கு லங்கையிலேருந்து அந்த விமானம் இருக்கிறே தான் அயோத்திக்கு அவ்வளவு சீக்கிரமா வர முடிஞ்சதுன்றதெல்லாம் பின்னாடி சொல்ல போறாங்க. அந்த புஷ்பக விமானம் குபேரன் கிட்டேருந்து புடிங்கன்னு வச்சிருக்கான் ராவணன். அதுக்குள்ள தோட்டங்கள் இருக்கு, பலவிதமான அதிசயங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம பிசினஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் ஒண்ணுமே இந்த வால்மீகி சொல்ற ஸ்லோகத்தை பார்த்தா அத்தனை அதிசயங்கள் விமானத்துல. அவர் தான் நமக்கு. அதனாலதான் இப்ப அயோத்தியில கோயில் கட்டினாலும், கோயில் கட்டின உடனே நம்ம பாரத தேசத்துல அரசாங்கத்துக்கு தோணித்து இங்க வர கூட்டத்துக்கு, வரப்போற கூட்டத்துக்கு ஒரு ஏர்போர்ட் இருக்கணும். அயோத்தியில ஒரு விமான தளம் கட்டணும்னு தோணி அதையும் கட்டிட்டான். கட்டின போது அந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு பேர் பாருங்க, நாமகரணம் பண்ணணுமே. என்ன பேர் வைக்கிறதும் ஒரு மீட்டிங் நடந்துதான். அதுல ஒருத்தர் சொன்னார், இதுக்கு என்ன சந்தேகம், அயோத்தி ஏர்போர்ட்டுன்னு வைக்கணும், இல்ல ராமச்சந்திரமூர்த்தி ஏர்போர்ட்டுன்னு வைக்கணும், இல்ல சீதா மாதா ஏர்போர்ட்டுன்னு வைக்கலாம், ஆஞ்சநேயன் ஏர்போர்ட்டுன்னு வைக்கலாம். ஆயுதன் அவன் தான் முதல்ல பறந்தான், அதனால வைக்கலாம். அப்போ ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார் மீட்டிங்ல, ராமன் ஏர்போர்ட்டும் வேண்டாம், சீதை ஏர்போர்ட்டும் வேண்டாம், இதுக்கு அனுமான் ஏர்போர்ட்டும் வேண்டாம், அயோத்தியை வேண்டாம். உலகத்திலேயே புராணத்துல நமக்கு முதல்ல விமானம் இருக்குன்னு காமிச்சு கொடுத்ததே வால்மீகி தான். அதனால இந்த ஏர்போர்ட்டுக்கு இன்டர்நேஷனல் மகரிஷி வால்மீகி ஏர்போர்ட்டும் தான் வைக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறார்.
அது சுந்தரகாண்டத்தோட தாக்கம். ஒரு சர்க்கம் முழுக்க 8 ஸ்லோகத்துல அந்த சுந்தரகாண்டத்துல விமானத்தை அறிமுகப்படுத்தினவர் வால்மீகி மகரிஷி. அதனாலதான் நம்ம தேசத்துல அவர் பேர் அந்த ஏர்போர்ட்ல வச்சு ஒரு மரியாதையை கொடுத்திருக்காருன்னா எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. அந்த புஷ்பக விமானத்தை பார்த்து வெளியில வந்தார். கடைசியா ராவணனுடைய அந்தப்புறம் அங்க உள்ள நுழைஞ்சார். மாசராதி பிரதீகாசம் நிஸ்வசம் கம்புஜங்கவது கங்கே மகதிலோஜந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம் காசித் வீணாம் பரிஷ்வத்ய மடுகே ஹேனாசிதேக்ஷண அன்யா கக்ஷகதேனைவ பாலபுத்ரேவ வத்சலாக. அந்த புறத்துல ராவணனால் அபகரிக்கப்பட்டு வந்த தேவ பெண்கள்லாம் படுத்திருக்கா, ராட்சசிகள்லாம் தூங்கிட்டு இருக்கா. அவ கிட்டக்க போய் அவ முகத்தை ஒரு சீதையா இருப்பாளான்னு எட்டி எட்டி பார்த்துட்டே போயிருக்கா. ஒரு 100 பெண்களை அப்படி பார்த்தார். பார்த்த உடனே அனுமானுக்கு மனசுல தோணித்தான், பெரிய பாவத்தை பண்றதேன்னு ஒரு கோரமா போய் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டார். என்ன பாவம்? நைஷ்டிக பிரம்மச்சாரியான நம்ம இன்னொரு மகாராஜாவுடைய அந்தப்புறத்துல அனுமதி இல்லாம நுழைஞ்சு அந்த தூங்கிட்டு இருக்கிற பெண்களை பார்த்துட்டே போறமே, இது பெரிய பாவம் இல்லையா நமக்குன்னு கவலையோட உட்கார்ந்தாங்க. அப்புறம் 5 நிமிஷத்துலாம் அவருக்கு மன தெளிவு வந்தது. ஒரு பெண்ணை காணும்னா பெண் கூட்டத்துலதான் தேடணும், ஆண் கூட்டத்திலேயே தேட முடியும். பெண் யானையை காணும்னா பெண் யானையினுடைய கூட்டத்துலதான தேட முடியும். அதனால நமக்கு பாவம் வராது. 2வது, நாம இந்த ஒவ்வொரு பெண்களையும் எப்படி பார்க்கணும்? நம்ம அம்மா சீதை யாரு? தாயார் பாவத்துல நம்ம அம்மா எங்க இருப்பான்னு தேடணும். அப்ப சீதையை தேடும் போது இந்த ஒரு பெண்களும் நமக்கு எந்த பாவம்? நம்ம அம்மா பாவத்துல நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அதனால நமக்கு பாவம் வராதுன்னு தெளிவு வந்துதான். அதனாலதான் லட்சக்கணக்கான வானர்கள் சுக்ரீவனுடைய சைன்யத்துல இருக்கச்சே அனுமான மாத்திரம் ராமன் கூப்பிட்டு நீ தாண்டா லங்கைக்கு போவ புடுறா மோதிரத்தேன்னு அனுமான சூஸ் பண்ணாரே. என்ன காரணம்? அனுமான தவிர எந்த வாகனத்தை அமைச்சிருந்தாலும் லங்கையில் இருக்கிற சௌகரியத்துக்கும் அங்க இருக்கிற அழகுக்கும் அப்படியே மயங்கி போய் உட்கார்ந்துருக்கும். அனுமான் எதுக்குமே அட்ராக்ட் ஆக மாட்டான். அதனாலதான் அவனை சூஸ் பண்ணியே சுந்தரகாண்டத்துல அமைச்சிருக்காரு. அப்படி பார்த்துட்டே வர்றாரு. இன்னொரு சந்தோஷம், அந்த பெண்கள்லாம் வீணையை அரவணைச்சுட்டே தூங்குறா. மத்தளத்தை ராத்திரி வாச்சுட்டே இருக்கா போறதுக்கு தூக்கம் வந்திருக்கு. வீணையை அரவணைச்சுட்டு தூங்குறா, மத்தளத்தை அரவணைச்சுட்டு தூங்குறா. அவளை பார்க்கும் போது இவருக்கு எப்படி இருக்கான்? அந்தந்த தாயார் ராத்திரி வேளையில தன் குழந்தையை எப்படி வாத்சல்யத்தோட அரவணைச்சுட்டு தூங்குவாளோ அந்த பாகத்துல மாத்ருபுத்ரேவ வத்சலாம். வழியில ஒரு கட்டில ராவணன் கிட்டக்க வந்துட்டார். ராவணன் கம்பீரமா படுத்துட்டு இருக்கான். 10 தலை 20 புஜத்தோட ராவணன் படுத்துட்டு இருக்கான். அவனுடைய புஜபல பராக்கிரமம், அந்த கம்பீரத்தை பார்த்து ஒரு வீரனுக்கு தானே வீரனோட பெருமை தெரியும். அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டான். ஆஹா, என்ன பராக்கிரமம், என்ன புஜபல! மாசராதி பிரதீகாசம் நிஸ்வசங்கம் புஜங்கவத் கங்கே மகதி லோஜந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம். யானை மாதிரி படுத்துட்டு இருக்காங்கப்பா. கவலைப்பட்டாரா பகவான். 2 தடவை கட்டையில சுத்தி வந்தார். ஆகா, இப்படிப்பட்ட ஒரு மகாவீரன் நம்ம ராமனோட பத்னியான சீதைய மாத்திரம் அபகரிக்கலன்னா ஒரு பயன் நான் சேர்க்க முடியாதப்பா. இந்த வீரனுக்கு அழிவே வரக்கூடாதே, வந்திருக்க கூடாதே, வரப்போறதே, ஏன் வரப்போறதே, இந்த ஒரு பாவத்தை பண்ணி தொலைச்சுட்டானே அப்படின்னு பிரமிக்கிற அளவுக்கு அந்த ராவணனை பார்த்தார். பக்கத்து கட்டில மண்டோதரி ராவணனுடைய மனைவி படுத்துருக்கா. அந்த வெத்தென்ன பஞ்சசைனத்துல ஏறி மைய எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு பட்டு புடவையை விட்டுட்டு ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கான். அனுமான் நினைச்சார், அவ மண்டோதரின்னு நினைக்கல, அழகுலையும் கற்பு நெறியிலையும் ஒரே தராசுல இருக்கிறவள் ராமாயணத்துல மண்டோதரியும் சீதையும். அதனால அந்த மண்டோதரியை பார்த்த உடனேயே நம்ம சீதையை பார்த்துட்டோம் தப்பா நினைச்சு விட்டாராம். நம்ம சீதைக்கு பார்க்கறதுக்கு எதுக்கு வந்தோமோ பார்த்துட்டோம். எங்க பார்த்தோம்? ராவணனுடைய அந்தப்புறத்துல அலங்காரம் பண்ணிட்டு நல்லா அவன் ராவணனுக்கு பக்கத்து கட்டில நிம்மதியா தூங்கக்கூடிய காலத்துல சீதையை பார்த்துட்டோம்னு அனுமான் நினைச்சது தப்பு இல்ல. சீதையை பார்த்துட்டோம்ன்ற அந்த ஆனந்தத்துல வெற்றி விழாவையே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாராம். சந்தோஷத்துல பெரிய கம்பத்துல ஏறுறார், பொத்துன்னு குதிக்கிறார். யாருக்கு சந்தோஷத்தை தெரியப்படுத்துவார்?
பலான்னு தன்னுடைய வால் எடுத்து சுச்சும் பகுச்சம் நனந்த கிரீட ஜகமோ ஜகாமா பால பலான்னு அடிக்கிறார். வாழை எடுத்து ஐயோ அவருக்கு வலிக்கிறதா அடிச்சுக்கணேன்னு தடவி கொடுத்துட்டே வாளுக்கு காதுல ஏதோ சொல்றார். அது கிட்டக்க என்ன சொல்றார், நமக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப வேண்டிவா கிட்ட அதை சொல்லணும்னு மனசு துடிக்கும். இவருக்கு அங்க வேண்டிவா யாருக்கா ஒருத்தருமே இல்லை, அந்த வால் தான் வேண்டியது. அதனால அதை எடுத்து அது கிட்டக்க நான் சீதையை பார்த்தாச்சுன்னு சுச்சும் பபுச்சம் நனந்த கிரீட ஜகமோ ஜகாம. இத்தனை சந்தோஷமும் கெட்டிக்கார இல்லையா, 5 நிமிஷத்துல அத்தனை சந்தோஷமும் இறங்கி தலையில கைய வச்சிருந்து உட்கார்ந்தாராம். அடாடா, பெரிய வீரன் ராமனால் பாராட்டப்பட்டவன், அசாத்திய சாதக சுவாமி, 4 வேதத்தையும் படிச்சவன், புத்திசாலி. நமக்கே புத்தி வேதரிச்சு போயிடுதுப்பா. மண்டோதரியை பார்த்து சீதைன்னு நினைச்சுட்டு நம்ம வெற்றி விழாவை கொண்டாடலாமா? எப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டோம்? இந்த பாவத்துக்கு எத்தனை காயத்ரி நம்ம பண்ண வேண்டி இருக்குமோ தெரியலையே, ஏன் இந்த பாவத்தை பண்ணோம்? இப்படி ஒரு யானைக்கும் அடிசெருக்குங்கிற மாதிரி ஒரு கெட்டிக்காரனுக்கு கூட புத்தி வேதரிச்சு போயிட்டு இப்படி வரலாமா? ஏன் வந்ததுன்னா அப்பதான் அவருக்கு தோணித்தான், உலகத்துல இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? ஒரு துஷ்டனுடைய சேர்க்கை கூடாது. ஒரு தகாதவனை, ஒரு மூடனை, ஒரு துஷ்டனை நம்ம கண்ணால பார்த்தோம்னாலே நமக்கு புத்தி வேதரிச்சு போயிடும். ராவணனை பார்த்த உடனே கண்ணை மூடிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்திருந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு குழப்பமே வந்திருக்காரு. அவனை 2 தடவை சுத்தி வந்து இப்படி ஒரு வீரனா அப்படின்னு அவன் நம்மளை பார்க்கல, நாம அவனை உத்து பார்த்ததே அந்த பாவம் 2 நிமிஷத்துல நமக்கு இப்படி புத்தி வேதரிச்சு போயிடுச்சு. இந்த இடத்துல நின்றா என்ன ஆகுமோன்னு கிடுக்கிடுன்னு வெளியில ஓடி வந்துட்டார். பார்த்தா ராத்திரி அதிகாலை மணி 2:30 மணி, பிரம்ம முகூர்த்தம் நெருங்கி இருக்கு. மறுபடியும் உப்பரிக்க மேல இருந்து எங்கேயாவது தேடாத இடம் இருக்கான்னு பாக்குறார். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, தேடாத இடமே பாக்கி இல்லை. அப்பதான் இவருக்கு மனசுல கவலை வந்துதான், பொழுது விடிஞ்சாச்சுன்னா வெளியில போக வேண்டி இருக்குமே. ராமா, இத்தனை நாளி நான் சீதையை தேடினேன், கிடைக்கல. மண்டோதரியை பார்த்து சீதைன்னு நினைச்சிருந்தேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? லங்கையில வந்து குதிக்கிற வரைக்கும் நான் ராம் ராம் ராம்னு ராம ஜபம் பண்ணிட்டேன். உள்ள நுழைஞ்சதுல இருந்து ராமநாமத்தை ஒரு தடவை கூட சொல்லலையே. புஷ்பக விமானத்தோட அழகு, லங்கையோட அழகு, பெண்களெல்லாம் பார்க்கிறவே என்னன்ற ஒரு மயக்கம். மண்டோதரியை பார்த்து சீதை, உன்னுடைய நாமத்தை நான் சொல்லாததுனால தாண்டா எனக்கு இந்த தடங்கள். இதுவரைக்கும் நான் பண்ண தப்பை இனிமே பண்ணக்கூடாது, தயவு பண்ணி. இந்த குரங்கு நம்ம குடும்பத்துக்காகத்தானே கஷ்டப்படுறது, அதுக்கு என்ன ஆகணும்னு என் பேர்ல கருணையோட நான் ஏதாவது ஒரு இடம் லங்கையில பார்க்காத இடமா ராமா என் கண்ணுக்காக அந்த இடத்துல நுழையச்சே நான் உன் நாமத்தை சொல்லிட்டு நுழையிறேன்னு ராமனை பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி திரும்பினாரோ இல்லையோ, அது வரைக்கும் கண்ட தென்படாத அசோக வனம் அனுமானுடைய கண்ட தென்பட்டலாம். இதுதான் தேடாத இடம், தேடாத ஒரே இடம் லங்கை. சீதையில இருந்தா தான் உண்டு, இல்லைன்னா மாணவர்கள் சொன்னபடி நம்ம 7 லோகத்துக்கு பறக்க வேண்டி இருக்கும். அசோகவனத்துடைய வாசல்ல வந்து அப்படி இருந்தார், வாசப்படியை தொட்டிருந்தார். ராமத்தை சொல்லி ராமனை மனசுல தியானம் பண்ணார். ராமனை மாத்திரம் தியானம் பண்ணல. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேஹ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யோ நமோஸ்து சந்திரர்கமருத்கமேப்யகாம். ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பாதுகைக்கும் பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் அயோத்தி வாழ்வான பக்தர்களுக்கும் வசிஷ்டருக்கும் எங்க அப்பாவான வாயு பகவானுக்கும் எங்க அம்மாவான அஞ்சனா தேவிக்கும் 33 கோடி தேவதைகளுக்கும் அவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனுக்கும் அஷ்டதிக் பாலகர்களுக்கும் சப்த மருத்துக்களுக்கும் சப்த கன்னிகைகளுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் சப்த மலைகளுக்கும் அனுமானான நான் இந்த அசோகவனத்தை தொட்டுட்டே ராமா உன்னை நமஸ்காரம் பண்றேன்டா, தயவு பண்ணி இனிமே நான் அலைய விடாம இத்தனை பேருமா சேர்ந்து சீதா தரிசனம் எனக்கு கிடைக்கும்படியாக பண்ணணும்னு நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யோ நமோஸ்து சந்திரர்கமருத்கமேப்யகாம். இப்படி அப்படி பிரார்த்தனை பண்ணா சுந்தரகாண்டத்துல முக்கியமான ஸ்லோகம்.
இதுக்கு ஒரு பலனே உண்டு. தனியா ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு பலஸ்ருதி உண்டு. எந்த பலன்னா, நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு வேல்யூபிளான வஸ்து நமக்கு தொலைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டோ இல்ல பாஸ்போர்ட்டோ முக்கியமான ஒரு வஸ்து தொலைஞ்சு போயிடுதுன்னா கவலைப்பட வேண்டாம். சுந்தரகாண்டத்தை மனசுல நினைச்சிட்டு ஹனுமான் ராமன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து இந்த நமோஸ்து ராமாயன்ற ஸ்லோகத்தை 11 தடவை சொன்னா அடுத்த தடவை தொலைஞ்சு போன வஸ்து நமக்கு உடனே 12வது தடவை சொல்லும் போது கண்ட தானாவே படுவான். ஏன்னா ஹனுமானுக்கு இதான் பலஸ்ருதி. இதை சொல்லிட்டு போன சீதை அந்த கண்கள்ல தெரிய போறா. அப்படி ஒரு பலஸ்ருதியாவே மகான்களுக்கு வச்சிருக்கா. ஆனா இதுல நம்ம ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்ணா பின்னாடி இந்த ஸ்லோகத்தை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சொல்ற ஸ்லோகம் இருக்கே, நம்ம தேடுற வஸ்து சீதை மாதிரி சொல்றதா இருக்கணும். ஒரு டாக்குமெண்ட் இல்ல ஒரு நகை இல்லைன்னா ஒரு பெரிய பாஸ்போர்ட் இப்படிதான் இருக்கணும். நம்ம பசங்கள்லாம் எக்ஸாம் கிளம்பிச்சே பேனாவை காணும், ஜாமெட்ரி பாக்ஸை காணும், நமோஸ்து ராமாயண ஆரம்பிச்சோம்னா விபரீதமா போடுறோம். அந்த அளவுக்கு பலஸ்ருதி இருக்கு. அப்படி சொல்லிட்டே உள்ள நுழைஞ்சாலோ இல்லையோ, ஒரு சிம்சுவா மரத்துக்கு அடியில நெருஞ்ச தேகத்தோட கிழிஞ்ச வஸ்திரத்தை உடுத்திட்டு கண்கள்ல தாரதாரியாய் ஜலம் பெருக்க திக்க நோக்கி ராமா ராமான்னு ராமஜபம் தீனமான குரல்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்தார். ஆகா, இவளல்லவோ சீதை தர்மமே காத்ததோ ஜனகர்ணல் வினை கருமமே காத்ததோ கற்பின்காவலோ அருமையே அருமையே யாருக்கு ஆற்றுவார். அவனை பார்த்து சீதைன்னு நினைச்சிட்டமே அலங்காரம் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்குறவள இவளல்லவோ கற்பின் கடலி, இவளாக சீதா. இந்த அம்மா நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாளேன்னு எந்த சிக்ஷுவா மரத்துக்கு கீழே சீதை உட்கார்ந்து இருக்காளோ அந்த சிக்ஷுவா மரத்துக்கு மேல போய் ஹனுமான் உட்கார்ந்தார். சட்டுன்னு கிட்டக்க போகக்கூடாது, யோஜனை பண்ணிட்டு போகணும். பயந்து போயிடுவான், ஏதோ ராட்சசன் வந்து நம்மளை கூப்பிடுறான்னு. எப்படி இறங்கலாம், எப்படி பக்குவமா ராமதூதர்னு சொல்லலாம்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு போவோம்னு எந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காளோ அந்த மரத்துக்கு மேலேயே போய் ஹனுமான் உட்கார்ந்தார். சுந்தரகாண்டத்தில் இந்த இடத்தை சொல்லும் போது நாங்க காஞ்சி மகாபரிவாளை தியானம் பண்ணாம இந்த இடத்தை தாண்டோம். காரணம் என்னன்னா, 1969ஆம் வருடம் முதல் ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனம் எனக்கு 12 வயசு, பெருந்தேரிக்கு 8 வயசு. நாங்க ராமாயணத்தை தாமல் கிராமத்துல ஆரம்பிச்சோம். அப்படியே ஒரு 6 மாசம் சொல்லிட்டு இருக்கச்சே காஞ்சி மகாபரிவா எனக்கு தகப்பனாருக்கு ரொம்ப வேண்டியவர். தகப்பனார் திருவல்லிக்கேணியில இந்து ஹைஸ்கூல்ல 33 வருடங்கள் அவர் சம்ஸ்கிருத ஆசிரியராக இருக்கிறார். அது 33 வருஷத்துலயே எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, காலம்பர வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போய் பாடம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துதான் தண்ணி கூட சாப்பிடுவார். வெளியில சாப்பிடவே போயிட்டார். மத்தியானம் லஞ்ச் டைம் 1-2 போனோம். அப்ப சுந்தரகாண்ட புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் ஹெட்மாஸ்டர் ரூம்ல உட்கார்ந்து சுந்தரகாண்டத்தை படிச்சு அர்த்தம் சொல்லுவார். மற்ற மாஸ்டர்ஸ் எல்லாம் விடுகிடுன்னு சாப்பிட்டுட்டு அப்பா சொல்ற சுந்தரகாண்டத்தை கேட்கறதுக்காக ஹெட்மாஸ்டர் ரூம்ல வந்து உட்கார்ந்துப்பான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து உட்கார்ந்துப்பான். ஹெட்மாஸ்டர் சேர்ல உட்கார மாட்டார். ஏதாவது ஃபைல்ல லெட்டர்ல கையெழுத்து போடணும்னா அவரும் நின்றுட்டே சுந்தரகாண்டத்தை கேட்டுட்டு போறார். அப்படி 33 வருஷம் சுந்தரகாண்டம் படிச்சிருக்காரு அவர் சர்வீஸ்ல. கடைசியில பட்டாபிஷேக சர்க்கம் படிச்சு முடிப்பார் அந்த வருஷம் ஸ்கூலோட கடைசி நாள் இன்னைக்கு. அப்பெல்லாம் இந்த SSLCன்னு பேர், 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உண்டு. இந்த 11th ஸ்டாண்டர்டுக்கு 60 பசங்க வந்து அவ எக்ஸாம் ஃபைனலுக்காக போவார். அப்பா என்ன பண்ணுவார், அந்த பட்டாபிஷேகத்தை படிச்சு அன்னைக்கு ஹால் டிக்கெட்டை 60 ஹால் டிக்கெட்டை கையில வச்சிருந்து இவர் சம்பளம் 20 ரூபாய் இருக்கும். அதுல கூட 1 ரூபாய் சேவ் பண்ணி சென்னையில மாம்பழத்துல அப்ப NS ராமநாதனும் ஒரு வெள்ளிக்கடை வச்சிருந்தார். அவர்கிட்ட அப்பாவை கொடுத்து அவர் ராம பட்டாபிஷேகம் ஒரு பக்கம், ஆஞ்சநேயர் ஒரு பக்கம், வெள்ளி டாலர் போட்டுருவார், $60 போட்டுருவார். பசங்களுக்கு ஹால் டிக்கெட்ல அந்த வெள்ளி டாலர் வச்சு பாசாமி கோயிலேருந்து தொன்னையில சக்கர பொங்கல் அறவதை வரவழைச்சு அந்த ஹால் டிக்கெட்ல வச்சு இப்பவே நீங்க பாஸ் பண்ணியாச்சு, ராமனோட அனுகிரகம் அனுமாரோட அனுகிரகம் உங்களுக்கு ஸ்வீட்டோட ஹால் டிக்கெட்டை கொடுக்குறேன்னு கொடுப்பார். அவர் 33 வருஷம் சர்வீஸ்ல இருந்த வரைக்கும் சுந்தரகாண்டத்தோட மகிமை 10% ரிசல்ட் அந்த ஸ்கூல்ல ஒரு பையன் கூட செய்தாங்க. இன்னைக்கும் நாங்க திருநாவுக்கரசு சொன்னாரு, உலகம் முழுக்க ராமாயணம் சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். எந்த இடத்துக்கு போனாலும் எங்க அப்பாட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க
அமெரிக்காவில் கூட ஒருத்தர் இருந்தார். அவர் எங்க அப்பா கொடுத்த டாலரை கொண்டு வந்து எங்க கிட்ட காமிச்சார். அவரோட ஆசீர்வாதம் இந்த வந்து நாம இருக்கோம், அந்த சுந்தரகாண்டத்தோட பெருமை இப்படி இருக்கோம் அப்படின்றது. அப்போ அந்த ஒரு விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு மகாபரிவாளுக்கு எங்க அப்பாவை கூப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் சந்திச்சுட்டாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் சமஸ்கிருதத்துல தான் 2 பேருமே பேசியிருப்பாங்க. அவர் மகாபரிவா கேள்விப்பட்டா அவருடைய குழந்தைகள் 2 பேர் ராமாயணம் சொல்றாங்க. எங்க அப்பாவை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு அழிச்சுட்டு வந்த மடத்துக்கு இருந்தா, காஞ்சிபுரத்துல மடத்துக்கு அழிச்சுட்டு போனா காமாட்சி அம்மன் பூஜை முடிஞ்சது. வேத பாடசாலைய பசங்கள்லாம் உட்காந்துட்டா அப்பதான் தேந்திர சரஸ்வதி பட்டம் ஏற்றுனதுனால அவர் எல்லாரும் புது தெரிவான்னு கூப்பிடுவான். புதுசா அப்பதான் பட்டம் ஏற்றுனார். அவரையும் கூப்பிட்டு உட்கார சொன்னார். சகோதரிய சீதா கல்யாணம் சொல்ல சொன்னார். ஒரு 1/2 மணி சொன்னார். அவர் முடிச்ச உடனே நீ என்ன சொல்றேன்னு என்ன கேட்டார். தெளிவா என்ன சொன்னாலும் சொல்றேன்னு. சுந்தரகாண்டம் சொல்லுது அப்படின்னா சுந்தரகாண்டம் சொல்லிட்டே வந்தவன் இந்த நமோஸ்து ராமாய ஸ்லோகத்தை சொல்லி அவர் அனுமன் அந்த சிங்சுவா மரத்துக்கு கீழே சீத்தை இருக்கிறதுனால சிங்சுவா மரத்துக்கு மேல போய் உட்கார்ந்தார்னு இப்ப சொல்லிட்டு இருக்கா மாதிரி அதை சொன்னேன். உடனே மகாபரிவா என்ன பண்ணா, குழந்தைய உபன்யாசத்தை நிறுத்திக்கோன்னு நான் உரைக்கேன். நான் பயந்து கொடுத்தேன், ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலருக்கு. ஏன்னா உடனே என்ன புரிஞ்சுட்ட என்ன பண்ணா, தப்பு பண்ணல, இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம், அதை நீ தீர்த்து வைப்பியான்னு கேட்டார். எங்க அப்பாவும் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கா. நான் என்ன சொல்லியிருக்கிறோம், தெளிவா போய் சந்தேகம். எனக்கு வயசும் சின்னது, ஞானமும் சின்னது. இப்போதைக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இப்போவும் ஞானம் சின்னது, வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சிக்கும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறோம், பெரியவாளுக்கு போய் சந்தேகம் வரலாமான்னு சொல்லியிருக்கிறோம். என்ன சந்தேகம்னு கேட்டேன். உடனே பெரியவா என்ன பண்ணா, குழந்தை ஏதோ ஒரு மரத்துல உட்காண்டான்னு சொன்னீங்க, என்ன மரம்னா சிக்ஷுவா மரம் அப்படின்னு. எனக்கு அதான் சந்தேகம். தோராயமா அந்த அசோகவனத்துல எவ்வளவு மரம் இருக்கும் அப்படின்னா 100 மரம் இருக்கலாம்னு. அப்ப 99 மரத்தை விட்டுட்டோ அங்க ஏன்பா உட்காரணும்னா நான் நினைச்சேன். ரொம்ப குஷினே ரொம்ப ஈஸியா இருக்கு, இவ்வளவு சுலபமா கேட்டாளேன்னு. அது ரொம்ப சாதாரணமான விஷயம். இவர் சீத்தையை தானே தேடிட்டு வந்த, சீதா அந்த மரத்துக்கு கீழே தானே இருக்கா, அதனால அந்த மரத்துக்கு மேல உட்காண்டாருன்னு நான் சொன்னேன். அப்ப அது இல்ல விஷயம்னா, அப்பதான் எங்க அப்பாவுக்கு கொடுக்குது. நான் ரொம்ப அதிக பிரசங்கரமா பேசிட்டு இருக்கேன்னு தொடையில மறுக்கு ஒரு பில்லு பிள்ளினாங்க. பெரியவா சொல்லச்சே அவர் ஏதோ சொல்ல வராது, நீ கேட்டுக்கணும். எதிர நீ எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க, இன்னும் அந்த தொடை எனக்கு இருந்துட்டே இருக்கு. அப்புறம் கோபம் இருக்கு என் பேர்ல. அப்போ பெரியவாளை நான் அவன் அப்பா சொன்னார், அவன் ஏதோ குழந்தை இப்பதான் 12 வயசுல உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நீங்க ஏதோ சுந்தரகாண்டத்துல ஒரு உபதேசம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை பண்ணிருக்கோம். அவன் வந்து உங்ககிட்ட இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னா இருக்கட்டும்னு மகாபரிவா என்ன பண்ணா, குழந்தை நீ சொல்ற மாதிரிலாம் சீத்தை அங்க இருக்கிறதுனால உட்கார்ந்துப்பா. இன்னொரு பராக்கிரமம் என்ன, 100 யோஜனை கடலை வாங்கிட்டு வந்தவர் தாண்டி வந்தவர் இன்னொரு மரத்துல உட்காந்து இன்னொரு மரத்துக்கு தாழ தெரியாதா அவருக்கு? அவங்க அந்த அம்மா இருக்கான்னு அங்க உட்காரணும், அதுக்காக உட்காருங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சுக்ஷுவா மரத்தினுடைய இலையினுடைய நிறம் சாம்பல் நிறம். அந்த அசோகவனத்துல 100 மரம் இருந்தாலும் 99 மரத்தோட இலையோட நிறம் எல்லா மரத்திலையும் இருக்கா மாதிரி பச்சை நிறம். ஆனா சிக்ஷுவா மரம் மத்தனம் இலை பச்சை நிறத்துல இருக்காது, சாம்பல் நிறத்துல இருக்கும். அனுமான் பார்த்தா 99 மரமும் பச்சை நிறத்துல இருக்கு. இந்த ஒரு மரம் மாத்திரம் சாம்பல் நிறத்துல நம்ம உடம்பு கலர்ல இருக்கு. அதனால இதுக்கு மேல உட்கார்ந்துட்டோம்னா கீழேந்து ஒரு ராட்சசர் பார்த்தா கூட ஏதோ இலை இருக்கா மாதிரி இருக்கும், ஒரு குரங்கு இருக்கா மாதிரி தெரியாது. இது கூட ராமனோட அனுக்கிரகம். நமக்கு நம்ம உடம்பு கலர்லயே ஒரு மரம் இங்க இலையோட இருக்கேன்னு அது மேல உட்கார்ந்து அப்புறம்தான்ப்பா சீத்தை எங்க இருக்கான்னு பார்த்தால் அவரோட சந்தோஷம் சீத்தை கீழே உட்கார்ந்துட்டான். நீ சொல்ற மாதிரி சீத்தையை பார்த்துட்டு அந்த மரத்துல போய் உட்கார்ல, நுழையச்சே நம்ம உடம்பு நேரத்துல ஒரு மரம் இருக்கேன்னு அங்க போய் உட்கார்ந்தார். எட்டி பார்த்தா அவர் அதிர்ஷ்டம் கீழே இருக்கா. அப்படித்தான் அவர் சுக்ஷுவா மரத்துல உட்கார்ந்தார்னு எனக்கு உபதேசம் பண்ணி ஸ்ரீமடத்திலேருந்து அங்க இருக்கக்கூடிய புது பெரியவாத காமாட்சி அம்மனுடைய தங்க டாலரை எடுத்துறவர் சொல்லி எங்க 2 பேருக்கும் பால பிரவச்சன திலகங்கள்னு ஒரு பட்டத்தை மகாபெரிவா செஞ்சாங்க. சுந்தரகாண்டத்தினுடைய அனுக்கிரகமாக எழுதி கொடுத்து நீ என்ன பண்ணணும்னா நிறைய படிக்கணும்னு, படிக்கவும் படிப்ப உபன்யாசமும் படிப்பேன்னு சொன்னார். அவருடைய ஆசிதான் ஒரு உயர்ந்த படிப்பையும் படிச்சது.
இந்த உபன்யாச உலகத்திலையும் அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் 56வது வருஷமா இந்த ராமநவமியில இந்த உட்கார்ந்து சொல்லியிருக்கோம். அது எங்களுடைய பெருமைக்காக இதை சொல்லல. ஒண்ணு எங்க அப்பாவோட ஆசீர்வாதம், அவருடைய பேர்ல இருக்கிற ஒரு ஈடுபாடு, அவருடைய ஒரு சுந்தரகாண்டம் மகாபரிவாளை எங்களை அழிச்சுட்டு வந்து இல்லைன்னா எங்க ஞானத்துக்கும் வயசுக்கும் மகாபரிவா உட்கார்ந்து 1.5 மணி நேரம் ராமாயணத்தை எங்க சொல்லி கேட்கிறாருன்னா அது நான் பேர்ல இருக்கிற ஒரு பாசம், எங்க அப்பா பேர்ல இருக்கிற பிரியம் எங்களை உட்கார வச்சு கேட்கிறார். அது எங்க அப்பாவோட ஆசீர்வாதம். 2வது மகாபரிவாளுடைய வாக்கு, ஆயுசு பர்யந்தம் நீங்க உபன்யாசம் பண்ணுவேன்னு என்னைக்கோ சொன்னது. அதை விட அவருடைய ஒரு ஹியூமரை பாருங்க. பட்டத்தை படி அப்படின்னா என்ன, பால பிரவச்சன திலகம்னு படிச்ச அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குழந்தை சின்ன வயசுலயே கதை சொல்ற குழந்தைகள் பால பிரவச்சன திலகங்கள்னு அர்த்தம்னு. மகாபரிவா சொன்னா, எனக்கு என்னமோ நீ பாலனா இதை நிறுத்த மாட்டேன், ரொம்ப வருஷம் வயசாயி கூட சொல்லிட்டு இருப்பேன். அதனால உன்னுடைய உபன்யாச உலகத்துல 25வது வருஷத்தை தாண்டின உடனேக்கு மகாபரிவா சொன்னான்னு ஞாபகம் வச்சிருந்து இந்த பாலன்ற வார்த்தையை தூக்கிட்டு பிரவச்சன திலகம்னு வச்சுக்கோ இந்த பட்டத்தை. ஏன் தெரியுமா, நீ வயசாகி இந்த பட்டத்தை யார் உனக்கு கொடுத்தான்னு கேட்டா பால பிரவச்சன திலகம்னு மகாபரிவா கொடுத்தான்னு சொல்லுவேன். இவர் என்ன பாலனா இவருக்கு போய் இப்படி கொடுத்துருக்காருன்னு நீ சின்ன வயசுல ஆரம்பிச்சது அப்ப இருக்கிறவாருக்கு தெரியாது. அதனால அந்த காலகட்டம் வரைச்சே அதை எடுத்து பிரவச்சன திலகம் போட்டு போனா 26வது வருஷத்துல கால எடுத்து வைக்கச்சே அன்னைக்கு நோட்டீஸ்ல இந்த ஞாபகத்துல வச்சிருந்தா அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் பிரவச்சன திலகம் தான். இதெல்லாம் மகான்